ஒரே ஒரு அப்புறம் அடுத்த மேட்ச் எப்படி விளையாடுறது? சந்தான 2 வைடு. பரவாயில்ல, என் மேல நம்பிக்கை வச்சு 2 வைடு சொல்லிருக்க சந்தானத்துக்கு. 2 டீமோட 12th மேன் வந்துருங்க. ஸ்கோர் கார்டு இது பண்ணனும். இன்னும் பண்ணல, கொஞ்சம் வேகமா வாங்க. கோபு முதல் பால் அற்புதமான ஷாட். அற்புதமான ஷாட்டுங்க. ஐயா 6 அடிக்கிறாங்க, அறிவிப்புகளை கொடுங்க ஐயா. வாத்தியாரே நீ 2 நிறைய அடிச்சாதான் வாத்தியாரே என் கை ஃப்ரீயா போலிங் போடும். நல்ல அடி வாத்தியாரே, நல்ல அடி வாத்தியாரே. பவுண்டரியா பவுண்டரியா? ஐயோ இல்லீகோ. பவுலிங் டீம்ல இருந்து இன்னும் ஒருத்தரும் வரல. பவுலர் நேமா சொல்லுங்க யாராவது. கொஞ்சம் வேகமா வாங்க. 2வது பால் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் வேகமா வாங்க யாரா இருந்தாலும். 18 வைடு சொன்ன அந்த நண்பருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு 18 வைடு வரைக்கும் போயிருக்கீங்களே. 7 மணி வரைக்கும் மேட்ச் நடக்கணும் உங்களோட ஆசையா? மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, கீப்பர் தவற விட்டார். டாட் பால். பரத் ரெடியா? பரத், the important match of the tournament. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டார். வா ஓகே, ஒரு ரன் கிடைச்சிருக்கு. தேவா செல்வா சங்குமார் அவர்கள் 20 வைடு போடுவார் என்று சொல்லிருக்காரு. பாப்போம். 20 வைடா? யோ என்ன வச்சு என்ன காமெடிக்கு இப்படி பண்ணலையே அண்ணா. 5 வைடு. ஓகே ஓகே. ஓஹோ 6. இவங்க அடிக்கிற ஒரு ஆரம் என் மனசுக்கு ஆறுதலா இருக்குதுங்க. ரன் நிறைய அடிச்சாதான் நாங்களாம் ஃப்ரீயா ஓவர் போட முடியும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரன் அடிச்சா நிறைய அடிச்சாதான் நீங்களும் ரன் நிறைய கொடுப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் நீங்க நாங்க 2 கொடுப்போம். பட் ஓரளவுக்கு ஓவர் பயப்பட வேண்டிய வேலை இல்ல. ஒருத்தர் நான் 18 வைடுன்றாங்க, ஒருத்தர் நான் 20 வைடுன்றாங்க, ஒருத்தர் கூட ஒரு 2 3 சொன்னாதானுங்கயா. மீண்டும் ஒரு 4. தப்பான இடத்துல பட்டாலும் பரவாயில்ல, கரெக்டான இடத்துக்கு போயிருக்குது. டோ எண்ட்ல தான் பேட்ல பட்டுச்சு. பட் இருந்தாலும் ஒரு பவுண்டரி. மிஸ்டர் பரத், என்ன உங்களுடைய அந்த திருவாயில இருந்து எந்த வார்த்தையும் வராம இருக்குது எங்க டீம் பத்தி? உங்க கொரணைக்கு பின்னாடி தான் இருக்க. ஓவர் பின்னாடி இருக்க பாருங்க. ஓகே, அது தெரியுது. என்ன எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்கன்னு ஒரு இல்ல அவங்க அடிக்கிற எல்லா ரன்னும் உங்களுக்கே பார்த்தாது bowling போடுறப்ப. அது ஆமா உண்மைதான். அது இன்னும் நிச்சயமா உண்மை. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ரன்கள் எடுத்திருக்கீங்க. கோவளம் சூப்பர் கிங்ஸ் அணியினர் விக்கெட் பின்றி. நல்ல ஸ்டார்ட் பவர் பிளேல. ஓகே, சோ ஃபார் 19 ரன். நல்ல ஸ்டார்ட். சூப்பர் கிங் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு. பட் ஒட்டுமொத்த ஆடியன்ஸு, யூடியூபர் வியூவர்ஸ் எல்லாரோட கண்ணுமே வந்து நம்ம அண்ணனோட பவுலிங்ல தான் இருக்குது. எவ்வளோ ஆர்வம். அண்ணா பேட்டிங் ஆடுவீங்களா? 1 டவுன் தானே? அப்படிலாம் கிடையாதுங்க. ஏங்க என்ன பயமுறுத்துறீங்க? அண்ணா போங்கண்ணே, 1 டவுன் போங்கண்ணே, ரன் அடிச்சு கொடுங்க. விக்கெட் எடுத்து விட்டுறாம நான் போனேன்னா விக்கெட் விட மாட்டேன். பட் 2 வராது. பரவாயில்லையா? டெஸ்ட் பிளேயர் நோ பால் கொடுத்துருக்காங்க. நெக்கம்பேர் நோ பால். ஏன் நோ பால் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள 3 ஃபீல்டர்ஸ் தான் நிற்கிறாங்க 30 யார்ட் சர்க்கிளில். நம்மளோட லெக் அம்பையர் மிஸ்டர் விக்டோ இன்னைக்கு இந்த மேட்சை ரெஃபரி பண்ணுறாரு. ஸ்ட்ரைட் அம்பையர் ஹாரிஸ், ஸ்ட்ரைட் ஃப்ரம் நியூசிலாந்து, அண்ட் இவர் ஸ்ட்ரைட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் மிஸ்டர் விக்டோ. ஃப்ரீ ஹிட். ஓகே, அண்ட் வைட் இருக்காரு. இன்னொரு ஒரு வைடு கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த டீம் எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். 50+ அடிச்சா ஓகே. ஓகே, அண்ட் ஃப்ரீட்டில் பெருசாக போகலை. ஓ மறுபடியும் வைட் கண்டினியூ ஆகுது. ஓகே, பட் பரவாயில்ல, ஃப்ரீட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் பால். வெல்கம் டாட் பால். விக்கெட் அண்ணன் முதல் விக்கெட் விழுந்திருக்குது. எஸ் சங்குமார் பிரசிடென்ட், குட் மார்னிங் பிரசிடென்ட். குட் மார்னிங். என்ன பிரசிடென்ட், ஆம்புலன்ஸ் சொல்லிட்டீங்களா? இல்ல, உங்க மேட்ச் பார்க்கிறதுக்கு நமக்கு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க.
யாருன்னு பாருங்க, நம்ம ஊராட்சி மன்றத்துல இருக்க அத்தனை வார்டு மெம்பர்ஸும் ஐயையோ. மேட்ச் பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. பிரச்சனை. அவங்கள ஒரு வரவேற்பு பண்ணிடுங்க சங்குமார். நிச்சயமாக வரவேற்பு. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம், கோவளம் ஊராட்சி மன்றத்தின் ஏற்பாடுல தான் இந்த ஒரு சிறப்பான இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபநாத் தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக கோலாகலமா மே 4ஆம் தேதி இந்த விளையாட்டு போட்டி தொடங்கி 7ஆம் நாளான இன்று சிறப்பான ஆட்டங்கள் நடைபெறுகின்றது. இப்போ இன்னொரு ஆட்டம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்காக எங்களுடைய ஊழலற்ற நிர்வாகத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர் அனைவரையும் இந்த நேரத்திலே சூப்பர் கிங்ஸ் 11 கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றோம். என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா வந்திருக்கீங்க? என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே. டாட் பால் அடுத்து இப்பதான் முதல் விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. ஆனா ஊராட்சி மன்ற செயலாளர் வந்திருக்காரு. ஆஹா அண்ணா வணக்கண்ணா. அண்ணா மதன்ண்ணா, தீர்மானத்தில் எழுதிக்கிங்கண்ணே. எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி. என்னண்ணே ரொம்ப முக்கியம், ஒரு ஊராட்சி மன்றத்துக்கு செயலாளர் ரொம்ப முக்கியம் தீர்மானம் போடுறதுக்கு. ஸோ இன்னைக்கு தீர்மானத்தில் நான் வருவனா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அண்ணன் இருக்கிறதோட பில்டப் ஓவர் ஆகிட்டே இருக்குண்ணே. என்னங்க பண்றது, பில்டப் விட்டாதான் சோறு போடுவேன்ட்டாங்க எங்க டீம்ல. Okay, ஆஹா stop the ஓ shot. ஐயோ பவுண்டரிங்க. Okay, DJ. வெரி குட் வெரி குட். உள்ள போற எல்லா பாலுமே வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. லென்த் பால் கொஞ்சம் திணற மாதிரி தெரியுது, பட் இட்ஸ் ஓகே. எண்ட் ஆஃப் தி ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. கோவளம் சூப்பர் கிங் 11 அணியினர் 26 ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு உள்ள ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா சுனில் மொத்தமே 7 ரன் தான் கொடுத்திருக்காரு. கோவளம் சூப்பர் கிங்ஸ் அணியினர் 2 ஓவருக்கு 26 ரன்கள், 1 ஓட்டங்கள், 1 விக்கெட்டு. சங்குமார், எஸ், நிறைய கமெண்ட்ஸ்ல நீங்க பேட்டிங் ஆடுவீங்களான்னு கேக்குறாங்க. நான் டான்ஸ் மட்டும் தான் ஆடுவேன், பேட்டிங்லாம் ஆட மாட்டேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி கோலி ஆடினேன், கில்லி ஆடினேன், பம்பரம் ஆடினேன், இது எல்லாமே ஆடினேன். மங்காத்தாலாம் ஆடலைங்க. டான்ஸ் கூட ஆடலையே அப்படின்னு சியர் கேர்ள்ஸ்லாம் சொல்றாங்க. ஷேர் கேர்ள்ஸ் ரெடியா இருக்காங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா எல்லாரும் வந்து ஸ்டேஜ்ல ஆடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபார் கொஞ்சம் டீசெண்டா போயிட்டு இருக்கு பேட்டிங் டீமுக்கு. பவுலிங் டீமும் ஒரு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து 3வது ஓவர். இன்ஸ்பிரேஷன். ஆஹா ஓஹோ ஏஹே ஆறுங்க. இவர் அடிக்கிற ஆறு எல்லாம் எனக்கு அப்படியே நெஞ்சில பாலை வாங்குற மாதிரி இருக்குதுங்க. ஓகே டிஜே, பால் வந்துருச்சாங்க. ஸ்பேர் பால் இருக்கு. இந்த ஸ்கோரே போதும்ட்டு பரத். யோ இவங்க பயமுறுத்துறாங்கய்யா என்ன. அவங்க சரியா ஜாம்பவான்லாம் இருக்கிறாங்க பேட்டிங்ல. ஓகே, பக்காவா தெரியுது இன்ஸ்பிரேஷன் பும்ரா அப்படின்னு. பரத், தரமான ஒரு ஆக்ஷன். சங்குமாருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பேரே வேற. இந்த பாஷால சொல்லுவாங்கல்ல ரஜினிக்கு, எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு. அதே பாஷா படத்துல ஏன் ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க, அஸ்ஸலா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுல், இப்படி என்ன பாடியில ஏத்திலான்னு இருக்கிறீங்களா? சங்குமாருக்கு சிக்ஸர் சங்குமார்னு ஒரு பேர் இருக்குப்பா. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, வைடு சங்குமார்னு பேர் இருக்கு. நல்ல ஷாட் அங்க ஃபைனல். அடுத்தது அதான் சொல்லலாம்னு வந்த சங்குமாரனா, அதுதான் உஷாராயிட்டேன் நான். ஒரு சின்ன பழைய மேட்ச் எல்லாம் ரீகால் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு மேட்ச் நடக்குது. ஓகே, ஒரு ஓவருக்கு 23 ரன் அடிக்கணும். கடைசி ஓவர்ல நம்ம சங்குமாருக்கு கொடுக்குறாங்க ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு. ஒரு பந்து கூட போடாம 23 வைட போட்டு அந்த டீமை சாச்சவர் தான் நம்ம சங்குமார். இந்த நேரத்தில் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தீர்மானத்துல இருந்து நோண்டி நோண்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதே பெர்ஃபார்மன்ஸ் முட்டுக்காடுல
லாஸ்ட் ஓவருக்கு 2 ரன் அடிக்கணும். நான் வந்து அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க, என்னோட பெருமையெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க. ஹிஸ்டரி ஆஃப் த இன்சிடென்ட் எல்லாம் புட்டு வைக்கிறாங்கப்பா. நிச்சயமாங்க 23லாம் கிடையாது. அவர் அப்பட்டமா என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்குறாரு. அவங்க மன உளைச்சல். ஆமா, முட்டுக்காடு டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அவங்க. ஒட்டுமொத்த ஊராட்சி மன்றமே சேர்ந்து வந்து இதுதான் பிளானோட வந்துக்கிறீங்களா? நல்ல ஷாட், பட் ஆனா அங்க ஆள் இல்ல, ரொம்ப பெரிய கேப், யார் ஓட போறா? ஓகே, தொலை தூரத்துல இருந்து ஓடி வந்து ஃபைனல் எடுத்துட்டாங்க. 2 ரன். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் வந்து சதீஷ் தயாரா இருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுங்க. அண்ட் ஓவர். அடுத்தது நாங்க உமாபதியா இருக்கலாம்னு இருக்கிறோம். 3 ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 அணியினர் சங்குமார், 39 உங்க கூட ஒரு ஓட்டங்கள். சீனியர் மோஸ்ட் பர்சன் மிஸ்டர் சக்கரபாணி இருக்காரு. அவர் எங்களோட டீமோட கோச். தேவைப்பட்டா அவர் கோச்சிக்காம இருக்கிறதுக்கு ஓவர் கூட கொடுத்துருவோம். அவர் ஒரு ஓவர் போட்டு ட்ரைனிங் எடுத்தார் பாத்தீங்கல்ல. சங்குமாரனா ராவில் பிண்டி எத்தனை ராவில் பிண்டி பாத்துக்கிறீங்க? ஓபன் பேட்டை செலக்ட் பண்ண போறாரு அங்க பாருங்க. எதுக்கு? யாரனா அடிக்கிறதுக்கா? அடுத்தது இறங்கிறதுக்கு பாருங்க அங்க. யோ, அவர் இறங்குறதுக்கு இல்லையா, என்ன அடிக்கிறதுக்கு எடுக்கிறாரு. பேட்டை செலக்ட் பண்றாரு, வெயிட் கம்மியாகிற பேட்டை எடுத்து அடிக்கலான்னு. இங்க 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 அணியினர் 39 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, பேட்டரி ரெடியா இல்ல, ஸோ அதை கொஞ்சம் பார்த்து போடுங்க எல்லாரும். கிளைமேட் நல்லா இருக்கு பரத். அம்மானே படுத்து தூங்கிடலாம்னே. நல்லா இருக்கு. உங்க bowling நல்லா இருக்குமான்னு தான் பார்க்கிறதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர். எல்லாம் மேல இருக்கிறோம், பாத்துக்குவான். மேல நான் தான் இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க bowlingகாக நான் தான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இன்னைக்கு 3 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க. 10ஆம் தேதி 10 மணி, 10ஆம் தேதி 10 மணின்னு. ஆமா, டீசர் ட்ரெய்லரோட அனௌன்ஸ்மெண்ட் பயங்கர ஹைப் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் அந்த நான் ஓவர் போடும்போது அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ப்ராப்ளம், தடங்கள் அந்த மாதிரிலாம் வராதா? வரும் வாய்ப்பு இருக்கு. அதை ப்ளீஸ் அந்த லைவ் ஸ்ட்ரீம் போடுறவங்க அப்படி ஒரு சவுண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஓவர் தடங்கள் மாதிரி போட்டுருங்களேன். கனெக்ஷன் கட் பண்ணா நடக்கும்னா. பேக் டு பேக் ஒயிடுக்கு அப்புறம் ஒரு டாட் பால். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஊராட்சி மன்றத்தோட பயணிக்கலான்னு. இந்த ஒரு ஓவரை கொடுத்து ஒரு அடியா என்ன தூக்கிடலான்னு பாக்குறீங்களா? அண்ட் அகைன் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் அதுவுமே ஒரு டாட் பால். ஓகே, ரன்கள் தேவைன்றது புரியுது, பட் கொஞ்சம் பார்த்து ஆடணும். பவுலர் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு. இருக்கு இந்த ஓவர்ல ஒரு 6 இருக்கு. அண்ட் டவுன் த லெக் அண்ட் ஒய்ட். அது ஸோ டவுன் த லெக்னாலே கன்ஃபார்மாக வந்து ஒரு ஒய்டுன்றத சிக்னல் காமிச்சிடலாம். இந்த ஓவரில் 3வது வைடு, 4வது வைடு. எஸ், பவுலர் வருத்தப்படாதீங்க, இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போடுறதுக்கு ஆப்போனன்ட் டீம்ல ஒரு ஆள் இருக்கு. பரத் கருவாட்டு கேட்சா வெளியே 6 செம ஹைட் அண்ட் லாங் போயிருக்கு. ஸோ அடுத்து ஆட இருக்கும் அணியினர் சீபார் ஸ்போர்ட்ஸ் கிளப் காணத்தூர் ரெட்டிக்குப்பம் வர்சஸ் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிகுளம். ஓகே, டிஜே சங்குமார் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. பட்டிகுளம் வந்துருச்சு. ஏதோ என்ன அசிங்கமா திட்டுற மாதிரி இருந்தா மறைச்சிருங்க சார். ஷாட் ஃபுல் டாஸே, பட் கனெக்ட் ஆகல. ஆனா ஸ்ட்ரைட்ல ஆள் இல்லங்க. அப்படி சொல்லுங்க. ஐபிஎல்ல சிஎஸ்கே தோத்துச்சு, அந்த ரிவெஞ்சை காட்டுறதுக்காக நீங்க வின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோவளம் சூப்பர் கிங்ஸ் கேக்குறாங்க. ஆமாங்க, என்னோட நெத்தியில பாருங்க அந்த பேண்ட், கோவளம் சூப்பர் கிங்ஸ் பேண்ட் தாங்க போட்டுட்டு இருக்கேன். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க. இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் நாங்க அதோட வருத்தத்தை போக்கிடுவோம். ஆல்வேஸ் எல்லோ. ஆனா சென்னையே கொஞ்சம் மோசமா தானே ஆனாங்க இந்த வருஷம், பார்த்து பண்ணி விடுங்க. இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. இன்னொரு கேள்வி உங்களுக்கு கமெண்ட்ல பண்ணிருக்காங்க லைவ்ல. கோவளம் சூப்பர் கிங்ஸ் குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை ஆகும். போட் டவுன் தி ட்ராக், சம்மர் ஷாட் ப்ரோ. ஆஹா, ஓஹோ, என்ன கேள்வி அது? கோவளம் சூப்பர் கிங்ஸ் குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை ஆகுமா? குவார்டர் ஃபைனல் குவாலிஃபைன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க, குவார்டர் ஃபைனல் போகணும்னா எத்தனை ரவுண்ட் நாங்க விளையாடணும்?
3 ரவுண்டு நீங்க ஜெயிக்கணும், 4வது ரவுண்டு உள்ள போறதுக்கு. அப்ப இன்னும் 2 ரவுண்டு டீம் எந்த டீம்னு பாப்போம். அவங்க வீட்டுக்கு வெத்தலை பாக்கலாம் எடுத்துட்டு போயிட்டு தாம்பல் தட்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்க காலில் விழுந்து தயவு செய்து வந்துடாதீங்க, நாங்க வாங்க பிரைஸ் அப்படியே உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குவார்டர் ஃபைனல் வந்துரும். ரசிகரே, நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. சரி, அப்போ இதே பாலிசியை தான் நம்ம முட்டுக்காடு டீமுக்கு நீங்க பண்ணிட்டு வந்துருன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ரன்னை வாரி கொடுக்குறாங்க. கம்பெனி ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லாதீங்க ஐயா. 4 ஓவர் இங்க முடிஞ்சிருக்கு. கோவளம் சூப்பர் கிங் 11 59 ரன்ஸ், ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. சங்குமாரன் ஸ்கோர் ப்ளீஸ். 4 ஓவர் முடிவுல டிஜே ஜாக் ஓகேப்பா. டிஜே ஜாக் thank you. சோ கோவளம் பேட்டிங் பண்ற பிரபாகரன் எங்களுடைய லீகல் வக்கீல், அவரு அட்வொகேட், அவர் எல்லா நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு. சங்குமாரன் உள்ள போறதுக்கு முன்னாடி ஹெட் மைக் போட்டு உள்ள போங்க. ஓகே ஓகே, மைக் வேலை செய்யலை. ஹலோ ஹலோ. ஓகே, இப்போ ஸ்கோர் 59 ரன்ஸ், ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 அணியினர் ஆடிட்டு இருக்காங்க. ஹலோ. தேவையான ரன் இப்போதைக்கு இருக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு. 50+ தானா ஓகே, ஒரு டீசன்டான ஒரு டோட்டல். பட் பவுலிங் கைக்கணும். பட் லாஸ்ட் ஓவர் ஒரு பவர் பிளே என்ன நடக்க போகுது? அட்வொகேட் ஆஹா ஓஹோ ஏஹே ஆறுங்க ஆறுங்க அண்ட் 6 இன்னொரு கணக்குல எழுதுங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்லோவா போடப்பட்ட பால். ஒரு சாத்தி இருக்காரு. ஆக மொத்தத்துக்கு ஃபைனல் லைக் தலைமையில சிறப்பான மட்டை வீச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்குமார், நீங்க வந்து குவார்டர் ஃபைனல் கோவளம் சூப்பர் கிங்ஸ் போவாங்களான்னு கேட்டதுக்கு ஆமா, இது வரைக்கும் ஒரு 8 பதில் வந்திருக்கு. அந்த 8 பதில்ல 8மே நோன் மட்டுமே வந்திருக்கு. இந்த ஆர்டை வந்து நீங்க மாத்துவீங்களா? நிச்சயமாக அந்த 8 பேரையும் நோட் பண்ணி பேப்பர்ல எழுதி கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்குது, அதாவது இருக்குதுன்னா நாங்க கப் அடிச்ச பிறகு அந்த கப்பை எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து காட்டுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 8 பேரும் நோன் சொல்லியிருக்காங்க. பாப்போம், குவார்டர் ஃபைனல் நிச்சயமா நாங்க வருவோங்க. பிரதீப் ஆர் கேட்டிருக்காரு. பிரதீப் ஆர், சுந்தரனா உங்க மேட்ச் எத்தனை மணிக்கு? வருகின்ற வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு. அன்னைக்கு நான் இருப்பேன்னு மறந்துடாதீங்க மிஸ்டர் சுந்தர். ஷார்ட் ஆஃப் சைடுல கவர்ல ஆள் இல்ல, கம்மி. சோ ஓடி தான் எடுக்கணும். 2வது ரன் பெரிய மனுஷன்டா அவரு. ரன் அவுட் சான்ஸ். கீப்பர் ஏன் இவ்வளவு தூரம் யோசிச்சா இருந்தில்லையே? சாரி, ஐ மீன் ஃபீல்டர், தப்பா சொல்லிட்டேன். ரொம்ப நேரமா இழுத்தா அர்ஜுன் வில்லு விழா மாதிரியே போஸ்ட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிட்டாரு. ஓகே, 2 ரன்னுங்க. ஒயிடியும் அடிக்க போறதாக போனார். பட் ஆனால் பேட்ல படல. ஒயிட். சோ ஃபார் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு போர்டுல. ஷாட் 6 நீங்க விழுந்தது பால் கடல்ல. லென்த்தா போட்டாலும் சரி, உள்ள போட்டாலும் சரி, வெளியே தான் சொல்லிட்டு ஒரு முடிவுல வந்திருக்காங்க சூப்பர் கிங்ஸ். ஓகே டிஜே. ஷாட் ஃபைன் லெக்ல ஆல் இல்ல, மறுபடியும் 6. 80 வந்துச்சா? வெரி குட். ஓகே, பிரபா 50 அடிச்சிருக்கார். கோவளம் சூப்பர் கிங்ஸ் பிரபா அவர்கள் 50 ஓட்டங்கள். நைஸ் பேட்டிங் ப்ரோ. 50 கிராஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு செகண்ட் 50 பாத்துக்கிறோம். சூப்பர். ஒரே டேல 2 50 அண்ட் 81 ஸ்கோர் போர்ட்ல பைச்சிருக்காங்க. 82 அச்சா வின். சம ஸ்கோர். டிஃபெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கோர் வேற. பட் இது பவுலிங் வந்து கரெக்டா வரணும் சூப்பர் கிங்ஸ். பட் ஆனா அதுக்கு ஈக்குவலா வந்து இந்த சேஸை வந்து எப்படி பண்ண போறாங்க அப்படின்றதையுமே பார்க்கணும். ஏன்னா 50+ தாண்டி 60+ தாண்டி பெருசா சேஸை நம்ம இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்க்கல. ஒன்லி டிஃபெண்ட் தான். 60 ரன் போட்டாலும் நீங்க கண்ண முன்னாடி டிஃபெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்பி போகலாம். ஓகே, சூப்பர் கிங்ஸ் 81 அடிச்சிருக்காங்க. 82 டார்கெட். அடுத்த கேள்வி, உமாபதி அவர்கள் களத்துக்கு உள்ள செல்கிறார். உமாபதி வருகின்ற பாலை கேட்ச் முடிப்பாரா?
பிடிக்கிறோம் கரெக்டா சொல்றவங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன், உமாபதி பாலை கேட்ச் பிடிப்பாரா? அவர் செக் செக். சங்குமார் அண்ணா, ஹெட் மைக். சங்குமார் வாங்க வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஒரு அவசர காரணங்களுக்காக நீங்க இந்த மேட்ச் விளையாட மாட்டீங்க. ப்ளீஸ் வெளியே வந்துருங்க. அப்புறம் சம்பத்தன ஒரு சியர் கேர்ள்ஸ்க்குலாம் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. அந்த சம்பத்தனா நீங்கள் சொன்னதை வந்து நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டேன்னா, சம்பத்தனா நம்ம செம்மஞ்சேரி குப்பம் சம்பத்தன சியர் கேர்ள்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தார் இன்னைக்கு இதில். கண்டிப்பாக அதையும் வந்து இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதையும் பண்ணிடுறோம். உமாபதி, உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு இந்த கேள்விக்கு, நீங்க கேட்ச் பிடிப்பீங்களான்னு. எல்லாமே எஸ் 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 சொல்லியிருக்காங்க. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. முதல் கேள்வி சொல்ல போகின்றேன். எனக்கு அது மாதிரி தானே மைக்கு கொடுத்துருக்கீங்க. சங்குமார் அண்ணா, உங்க டீம் உள்ள போகும்போது மட்டும் ஒரு டிஜேக்கு ஏதாவது அமௌண்ட் எதனா கரெக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லையா, கருவாட்டு குழம்பு தரேன் என்ன, அதனாலே நான் இத்தனை நாள் கொடுக்காம இருந்தேன். சோ ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்ம எனக்கே வரல கருவாட்டு குழம்பு, டிஜே உனக்கும் வராது. சோ இங்க கோவளம் சூப்பர் கிங் 11 அணியினர் 5 ஓவர்ல 81 ரன் எடுத்திருக்காங்க. டிமாண்டி காலனி உமாபதி 6 அடிப்பாரா என்று கேட்டாங்க. அவர் பேட்டிங்கே கிடைக்கல. அடுத்தது வந்து டி மாமா உமாபதி, டிமாண்டி காலனி உமாபதி கேட்ச் பிடிப்பாரா என்பது அடுத்த கேள்வி. என்ன ராணுவ ரகசியத்தை சொல்ல போறீங்க? என்ன எனக்கு ஒரு 3வது ஓவர் தரத்தை சொல்ல போறீங்க? மைக் ஓகே, எல்லாரும் வந்து எஸ் எஸ் ன்னு சொல்லிருக்கீங்க உமாபதி கேட்ச் பிடிப்பாருன்னு. ஆனா ஒரு ஃபீல்டிங்லயே உள்ள இருப்பாரான்னு தெரியல. முதல்ல உமாபதி என்ன 14 பிளேயர் உள்ள ஃபீல்டிங் நிப்பாரா? ஓகே, இப்போ வந்து நம்ம வழக்கம் போல அந்த குவிஸ் லைவ்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ ஒரு குவிஸ் ஒன்னு போட்டுருக்காங்க. ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025ல உங்களுக்கான இன்றையோட முதல் குவிஸ் இருக்கும் அணியினர் சீபர்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் காணத்தூர் ரெட்டிகுப்பம் வர்சஸ் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சீஹார்ஸ் அண்ட் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப். பேட்டர்ஸ் கொஞ்சம் இறங்கிருங்க. ஓபனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் இறங்கிருங்க, டைம் ஆச்சு. அண்ட் அந்த கொஸ்டின் இப்போ படிக்கிறேன். டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் அதோட குவிஸ், லைவ் குவிஸ். பெண் ஏன் அடிமையாளர் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? சரியான பதில இந்த எண்ணுக்கு அனுப்புங்க, பரிசுகளை அள்ளுங்க. நீங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 73 உமாபதி அடுத்த ஓவர் உள்ள போனோம். நீங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 73973863 and 11. இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் யார் அனுப்புறாங்களோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து உங்களுக்கான பரிசா வந்து கொடுக்கப்படும். ஸோ முதல் அனுப்புறவங்களுக்கே முன்னுரிமை. மறுபடியும் வந்து கொஸ்டினை படிச்சிடுறேன். பெண் ஏன் அடிமையாளர் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? சரியான பதில இந்த எண்ணிற்கு அனுப்புங்க, பரிசுகளை அள்ளுங்க. 73973863 and 11. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல்ல அனுப்புனவங்களுக்கு தான் அந்த பரிசு தொகை உண்டு, மொத்த யாருக்கும் கிடையாது. அண்ட் தேங்க்யூ. பேட்டிங் டீம்லேருந்து அவங்க டீம்மேட் ஒருத்தவங்க வந்துருங்க. சாங் சேஞ்ச் பண்ணுமா? காயின் ஓகே, கார்த்தி சாங் சேஞ்ச் பண்ணணுமாப்பா? கார்த்தி டிஜே முடியாதுன்றார். ஓகே, பேட்டிங் டீம்லேருந்து ஒருத்தர் வந்துருங்க. உங்கள் பேட்டர் நேம் சொல்லணும். இன்னும் வரல அவங்க. முட்டுக்காடு அணியினர் அடிக்கும் ஒரு சிக்ஸருக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும். முட்டுக்காடு அணியினர் அடிக்கும் ஒரு சிக்ஸருக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும். bowler name சம்பத்.
பேட்டிங் டீம்லேருந்து ஒருத்தர் வாங்க, இல்லாட்டி உங்கள் பேட்டர் நேம் ரெஜிஸ்டர் ஆகலைன்னா கேப்டன் ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க, அது தப்பாயிரும். ஸோ பேட்டிங் டீம்லேருந்து ஒருத்தர். அம்பேத்கர் கிரிக்கெட் டீம் கேப்டன் அண்ட் சீபர்ட்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன். நைஸ் பால். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வித் 1 டாட் பால் அண்ட் பவுலர் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ பவுலர் நேம் சொல்லுங்கள். சூப்பர் கிங்ஸ் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா வெளியே இருந்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுங்கள். ஓகே, ஷாட் ஷாட் கேட்ச். ஐயோ, முதல் விக்கெட்டை விட்டுருக்காங்க. சங்குமார் எப்படி போயிட்டு இருக்கு மேட்ச்? அடுத்த முதல் ஆர்டருக்கு ஓவர்ல ஒரு விக்கெட் மணினர். எடுத்துட்டீங்க. நல்லா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சீபர்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் வர்சஸ் அம்பேத்கர் கிரிக்கெட் டீம். ஸோ இதில் அம்பேத்கர் கிரிக்கெட் டீம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. டாஸ் வின் பண்ணி bowling ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டாஸ் வெற்றி பெற்ற அம்பேத்கர் செலக்ட் அணியினருக்கு ஒரு வெள்ளி நாணயம் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. பேட்டர் நேம் சொல்லிருங்களா? இங்கே தெரியல. வாக்கி இருந்தால் வாக்கியில் சொல்லிடுங்க. அம்பையர்ஸ், ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ். தேங்க்யூ. அண்ட் ஸ்டார்டிங் வித் அ விக்கெட். குட் பவர் பிளே. அண்ட் வைட். ஓகே, ஷாட். முதல் 6 ரூபாய் 1000. முட்டுக்காடு அணியினருக்கு ரூபாய் 1000. 6 அடிச்சால் 1000மா? ஓகே டிஜே, டிஜே கோபு 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 கோபு. மை காட், முக்கியமான விக்கெட்டா விட்டுருக்காங்களான்றது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும். பட் காஸ்ட்லி டிராப். நேரம் சங்கோனா இருந்தா சூப்பரா பிடிச்சிருப்பாரு. அவர் வேற இடத்துல நிக்க வச்சுட்டாங்க. ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு ஆஃப் சைட்ல. குட்டி பையா சீக்கிரம் வா. ஓகே, எம்எஃப்சி ஜூனியர் முட்டுக்காடு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சேஸ் இப்போ பண்ண போறாங்க அண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 82 ரன் அடிக்கணுங்க 5 ஓவரில். அண்ட் முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. இருப்பா டிஜே. ஸோ முதல் ஓவர் டிஜே ஜாக். முதல் ஓவர் முடிவில் எம்எஃப்சி ஜூனியர் முட்டுக்காடு அணியினர் பேட்டிங்கில் 9 ரன் எடுத்து ஒரு விக்கெட் இழப்புக்கு இருக்காங்க. உள்ள ஃபீல்டிங் டீம் ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சக்கரபாணி அண்ணா தான் போலிங் போடுவார்னு நினைக்கிறேன். தரமாட்டாங்களாம்ப்பா. தர்மாவா? சக்கரபாணி அண்ணா பா 5 ஓவர் பண்ணப்பா. ஒரு ஓவர் முடிஞ்சு 2வது ஓவர் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபாஸ்ட் பண்ணுங்க. நாங்க டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா எங்களோட சம்பளத்துல இருந்து புடிச்சுக்குங்க. ஓகேவா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க.
ரொம்ப நேரமாச்சு அம்பையர்ஸ் ஆல்ரெடி. புஷ் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க அம்பையர்ஸ், ரொம்ப டிலே ஆகுது. ஓகே டிஜே ப்ரோ, ஃபீல்ட் செட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நிப்பாட்டிடுங்க, ஏன்னா டைம் டிலே ஆகிட்டே இருக்கு. சங்குமார் ரெடியா? சங்குமார் கேக்குதா? கேக்குது. ஷாட், மீண்டும் ஒரு 1000 முட்டுக்காடு அணியினருக்கு, மீண்டும் ஒரு 1000. சங்குமார், இந்த 6 பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே நீங்க தான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அண்ணன் கொடுக்க போறாரு பாருங்க. இன்னொரு six. மீண்டும் ஒரு 6, மீண்டும் ஒரு 6. 3000. மீண்டும் ஒரு அறிவிப்பு, மீண்டும் முட்டுக்காடு அணியினருக்கு ஒரு அறிவிப்பு. ஹாட்ரிக் 6 அடித்தால் ரூபாய் 5000 வழங்கப்படும். ரூபாய் 5000. சங்குமார் அண்ணா, இந்த பேட்ஸ்மேன் இருக்கும்போது நீங்க bowling போடுவீங்களா? அடுத்த ஓவர் நான் தானே போட போறேன். கொடுப்பாங்களா? கொடுத்து தானே ஆகணும். கூடுகள்னா நான் வெளியே வந்துருவேன். சங்குமாரோட வாய்ஸ். இல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்காக போட்டு ஆகணும். ரூபாய் 5000க்கான பந்து. முட்டுக்காடு அணியினர் தயாரா இருங்க. 5000. இல்லை இல்லை. தர்மா வந்து எப்பவுமே ரஜினி மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அடி நல்லா வாங்கிப்பாரு, அதுக்கப்புறம் தான் bowling போடுவாரு. நல்ல ஒரு கம்பேக் தர்மா கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு 6 சிறப்பான அடி. நல்ல அடி, நல்ல அடி. 4000. 4000 முட்டுக்காடு அடி இருக்கு. 4 6க்கு 4000. கேட்ச் சதீஷ், கம் ஆன் கேட்ச். கேட்ச் மீண்டும் சதீஷ். எஸ். சங்கோட Very ரொம்ப good, very சந்தோஷமா good. இருப்பாரு. சிக்ஸர் அடிச்சவர் அவுட் ஆயிட்டாரு. சங்குமார், மைண்ட் வாய்ஸ் கேக்குது எனக்கு. முடிஞ்சிச்சு, நீ தான் வரணும். மைக்லாம் கழட்டி நீ தான் போடணும். ஓவர் முடிஞ்சிச்சு, வா. முடிஞ்சிச்சா? வாங்க 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 மிஸ்டர் சங்கு. மைக்க போட்டுனே போடுப்பா. எல்லாம் ரொம்ப ஓவரா. ஒன்றும் இல்லை, மைக்கை போட்டே போடு. ஒன்றும் இல்லை போடு. ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுவரை நடந்து கொண்டிருக்க அனைத்து போட்டியிலுமே அதிகமான வியூவர்ஸ் லைவை பார்த்தது இந்த மேட்ச் தான். இந்த நேரத்தில் இந்த 2 டீமுக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதிகமான வியூவர்ஸ் லைவ்ல மேட்சை பார்க்கறது இதுதான் அதிகம். இந்த நேரத்தில் 2 டீமுக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். எல்லாரோட சங்கே ஊராட்சி மன்றம் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க கோபு அவர்களுக்கு. கோபு கேப்டன், ஊராட்சி மன்றம் உமாபதி எப்போ ஃபீல்டிங்க்கு வருவார் கேட்குறாங்க. ஏன்னா நீங்க கேட்ச் பிடிச்சதெல்லாம் போதுமா, நீங்க வெளியே போயிட்டு உமாபதி அனுப்பணும்னு சொல்றாங்க. சங்குமார் இந்த பால் வைடு போடாம போடுவாரா என்பதை முதலில் அறிவிப்பதற்கு ரூபாய் 1000 வழங்கப்படும். ஓகே, ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருந்த சங்குமார் அண்ணா bowling வந்திருக்கிறாரு. 2000 சங்குமார் பந்தில் 6 அடிக்கிறவருக்கு ஒருத்தருக்கு 2000. வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் bowling. என்னடா போய் அங்க பாரு சங்கே, நம்ம சியர் கேர்ள்ஸ்லாம் பாரு, என்ன ஒரு என்கரேஜ்மென்ட் உனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பெரியப்பா சங்குக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. பெரியப்பா சங்கு வாங்க. அப்படியே வந்துட போறாரு, bowling போட்டு வரட்டும். And இன்னொரு டாட் பால். ஐயோ என்ன டாட் பால்லாம் போடுறாரு. வெல்கம். இந்த क्वेश्चन கேட்டிருக்கலாம் போல, எத்தனை டாட் பால் போடுவார்னு. ஐயோ, அது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்ன. வெல்கமிங் டாட் பால். சங்கோன நல்லா இப்போதைக்கு போட்டுக்கிட்டு டமாட்டர். இருக்காரு. And இன்னொரு டாட் பால். bowling. ஐயோ, What a bowler. அண்ணா இவர் வந்து பேசுவார், ஓவரா பேசுவாரே வெளில வந்துட்டு. 3 Mr. டாட் சங்கு, பால் மாத்தி மாத்தி பார்த்து. போட்டுருக்காரு.
இதுவும் ஒரு dot ஐயோ, ball. out வேற வாயில. கவுத்துல ஒரு ரன் அவுட். ஐயோ. நம்மளை விட அங்க 3 பேர் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்கப்பா. பாக்கெட்ல ஏதோ வச்சிருக்காரு. என்னது அது? ஐயோ. நோட் எடுக்கறாரு. குட்டு சீட்டு. விராட் கோலி செலிப்ரேஷனா. ஐயோ கவர் பண்ணுப்பா. கேமரா ஜூம் பண்ணுங்க. அபிஷேக் சர்மா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ இருப்பா லைவா கவர் பண்ணிடலாம்ப்பா. என்னப்பா சொல்லிருக்கீங்க? ஒண்ணுல இத்தனை பேர்லாம் ஒயிட் போடுவீங்க, ரன் இவ்வளவு போகும்னு சொல்லிருந்தீங்கல்ல. இப்போ வரைக்கும் ரன்னே கொடுக்காம போட்டுருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு எழுதுனவங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்காரு. போடுமா. அலப்பற. ஓகே, 2 பால் 2 டாட் விழுந்தா வேற லெவலு. எஸ், இது ஒரு டாட் பால். என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது? வெற மாதிரி bowling so far. ஒரே ஒரு டாட் பால் போட்டா மாசான ஒரு ஓவர் போட்டு கெத்தா வெளியே வருவார் அண்ணன். ஒரு பால் டாட் பால். சங்க உன் வைஃப்லாம் மேட்ச் பாக்குறாங்க சங்க. ஐயோ யோசிக்கிறாரு. ஐயோ என்னடா பாய் அங்க பாரு ஐயோ. ஓகே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு பை மட்டும் தான் போயிருக்கு. அதுவும் கீப்பர் மிஸ்டேக் தான். மற்றபடி வேற எந்த ஒயிடுமே போல. எந்த ஒரு லெக் பை இல்ல, எந்த ஒரு 6 இல்ல, பவுண்டரி இல்ல. வேற லெவல்ல அண்ணன் ஓவர் போட்டு 6 பால் சொருக்குன்னு சொருவி ஒரே ஒரு ரன்னை மட்டும் கொடுத்துட்டு வெளியே வந்திருக்காரு. வைஃபோட வந்து பார்த்தாங்க. அவர் வைஃப் ஓடுதாங்க. வைஃப்லாம் வந்து பார்க்கறான்றீங்க. ஏங்க இல்ல கரெக்ட்டுங்க. இந்த சிறப்பான முறையில உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 6 கொடுக்கல, ஒரு வைடு கொடுக்கல, எதுவுமே பண்ணாம சிறப்பா ஆடியன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய எல்லா பரிசையுமே ஒட்டுமொத்தமா தட்டி சென்ற சங்குமார் அவருக்கு கொடுக்கறத விட இந்த டீமை சிறப்பா லீட் பண்ணிருக்க கோபு அவர்களுக்கு ரூபாய் 5000, கேப்டன் கேட்சை தவறிவிட்ட கோபு அவர்களுக்கு ரூபாய் 5000 வழங்கப்படும். ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பா. நல்லா ஓவர் போட்ட இன்னும் எந்த பரிசு அறிவிக்கலையா? ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பா. And again dot ball. எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கல. ஆடியன்ஸ் முதல் கொண்டு லைவ்ல இங்க இருக்கவங்க. இந்த கிரெடிட் வந்து யாருக்குன்னா யூசுப்புக்கு தான் போகும். நம்மளோட எஸ்டிஎஸ் ஓட மேனேஜ்மெண்ட் யூசுப். நேத்து ஃபைனலா அவருக்கு ஒரு ஓவர் போட்டேன். அந்த ஓவர் எதுக்காக போட்டேன்னா எல்லா பாலையும் 6 அடி, எல்லா பாலையும் 6 அடின்னு சொன்னேன். எல்லா பாலையும் அவுட்டில் தூக்கி அடிச்சாரு. ஸோ லென்த்தை மாற்றணும். அந்த லென்த்தில் போட்டால் பால் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தேன். ஸோ தொட்டாலே வந்து 6க்கு போகுது. ஸோ அவுட் சைடு ஸ்டம்ப் தான் போடணும்னு ஒரு முடிவு எடுத்து ஸோ ஸ்லோ ஏக்கர் அந்த மாதிரி ஒரு வேரியேஷனை டிசைட் பண்ணேன். இதில் காட் கைஸ் ஒரு வைடு கூட போடலை. அதுதான் வந்து ஹாப்பி. சங்குமாரண்ணா, இப்போ நீங்கள் 6 கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பாக்கெட்டில் அந்த ஃப்ளாகை எடுத்து காட்டியிருந்திருப்பீங்களா? இல்லை, ஃபைனலாக ஜெயிக்கும் போது அதை காமிச்சிருப்பேன். நான் பிளானோட தான் வந்தேன். ஓகே, உண்மையிலேயே இப்போ ஒரு கமெண்ட் பார்த்தேன். முத்தையா முரளிதரன் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரா? சங்குமாரை வந்து தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீலங்கா கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பதில்? எல்டிடியோட என்ன மாண்டி வச்சிடலான்னு பாக்குறீங்க? ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த போட்டியில மெயின் ஓவர் போட்ட முதல் ஆள் நம்ம தலையா சங்குமாருக்கே சேருமா? சங்குமார், இந்த கிரெடிட்லாம் எப்படி நினைக்கிறீங்க? அடுத்த இத நீங்க பேர் யாரோ சொன்னாங்களே, எனக்கு அடுத்து இங்க போனும் வருது, என்னால பேச முடியாது. என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து ஓடுறாங்க. சுந்தரண்ணா, எஸ், ஒரு ரெக்கார்ட் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்ல வந்து ஒரு 2 மெய்டன் வந்துச்சு. ஓகே, அந்த 2 மெய்டனுக்கு அப்புறம் அதிகபட்சமா வந்து ஒரு ஓவர்ல போட்டதே வந்து 7 ரன்னு. ஓகே, ஆனா அதுக்கும் கம்மியா வந்து ஒரே ஒரு ரன் மட்டும் வந்து நம்ம அண்ணா கொடுத்துருக்காரு. இது ஒரு தனி ரெக்கார்டு, ஒரு தனிப்பட்ட பவுலரோட ரெக்கார்ட்.
ஓகே, இதுக்கெல்லாம் நிறைய ப்ரைஸு. இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எல்லாருமே காசை எடுத்து ரெடியாக வச்சுங்கப்பா. மேனேஜ்மெண்ட் டீம் நம்ம முட்டுக்காடு அணியினருக்கு 4000 கொடுக்கணும். சங்குமார் கோபு டீமுக்கு வந்து 5000 கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு அப்படியே பின்னாடி வெளியே வாங்கிடுங்க. சோஃபார் சேசிங்கில் இருக்குன்றதை ஆல்மோஸ்ட் வந்து மறந்துட்டோம். ஸோ பவுலிங் டீம் சூப்பர் கிங்ஸ் கையில் தான் வந்து இப்போதைக்கு மேட்ச் இருக்குது. டார்கெட் ரொம்ப பெருசு. சங்குமார், உங்க டீமோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை நாங்க பார்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த வெற்றி கலைப்புடன் வெளியே வரும்போது அவங்க லிடியா அவங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க, அண்ணா நீங்க ஜெயிச்சீங்கன்னா தயவு செய்து இங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து ஆடுங்க. லிடியா அவங்க எதிர்பார்க்கல நாங்க இந்த மாதிரி விளையாடுவோம். லிடியா சொல்லிருப்பாங்க, ஆனா உங்க அண்ணான்னு சொல்லிருக்க மாட்டாங்க. பெரியப்பா நீங்க ஜெயிச்சீங்கன்னா டான்ஸ் ஆடணும் தான் சொல்லிருப்பாங்க. அம்பையர் பவுலர் நேம் ப்ரோ கொஞ்சம் வெளியே வந்துருங்க வேமா. கோச்சுக்காம பவுலர் நேம் அம்பையர். எங்க டீம் என்ன மொத்தம் 50 ரூபா 100 ரூபாய்க்கு தான் என்ன ஏலம் எடுத்தாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். புடிச்சிட்டாரு. என்னங்க நடக்குது இங்க மிஸ்டர் சங்கோ? போட எனர்ஜியோட டான்ஸ் போடுங்க. அவ்வளவுதான். சங்குமார் அண்ணா, பந்தை அவர் பிடிக்கவில்லை, பந்துதான் அவரை பிடித்தது. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட ஆக்சுவலி நல்ல கேட்ச் ஆக்சுவலா ஒட்டுமொத்தமா எல்லா ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட ஃபேமிலியா தான் இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக நேத்தே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நானே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் யூ வான் ஆல்ரெடி. வேற லெவல் ரிப்ளே. ஓகே, இல்ல பால் தெரிச்சு போகுது. பட் ஸ்டாப். பவுலம் சூப்பர் கிங்ஸ் கேப்டன் வந்து 4 பேரும் செதற விட்டுக்கிட்டு இருக்காரு ஃபீல்டிங்ல. அவர் பேருக்கு தான் கேப்டனு. பவுலிங் யார் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாரு, பேட்டிங் அவர் யார் இறங்கணும்னு சொல்ல மாட்டாரு. ஒரு வாரமா போய் நிக்கிறாரு. பாப்போம். அண்ட் ஓகே, ஒரு சிங்கிள். பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சூப்பர் கிங்ஸ் வான். இப்போதைக்கு அவங்களுக்கு சும்மா ஜஸ்ட் சாஸ்திரத்துக்கு பால் போடுவாங்க. பழைய எக்ஸ் கிரிக்கெட்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சக்கரபாணி அண்ணன் இருக்காரு, சங்குமார் இருக்காங்க, கோபு இருக்காங்க, சதீஷ் இருக்காங்க. சதீஷ் மீண்டும் சதீஷ் ஒரு பெரிய கீப்பர் என்று நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்க தர்மா இருக்காரு, ஸ்ரீதர் இருக்காங்க, கோபோட பையன் லோகேஷ் இருக்காங்க. டான்ஸ் அங்க பாருங்க, ஃபுல் எனர்ஜியோட. நாற்பத்தி 9 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் கோவளம் சூப்பர் கிங்ஸ் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். வாங்க வாங்க.